வணக்கம். 5 நட்சத்திர ஹோட்டல்களுக்கு செல்பவர்களின் நாவிற்கு மட்டுமே சொந்தமான சுவையை எனது கிராம மக்களுக்கும் கிடைத்திட செய்திடுவோம் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட அருண் பிரசாத் அப்படின்றவங்க வந்துட்டு மூங்கில் குடுவையில பிரியாணி செய்யறதுக்கு ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க. AB-in அடுப்பங்கரையில் மூங்கில் குடுவை பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தான் போய் நம்ம எப்படி மூங்கில் குடுவையில பிரியாணி செய்யறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வணக்கம் என் உறவுகளே, என் பேர் அருண் பிரசாத். சான்ஸ் மேக்கர்ஸ், அதாவது வாய்ப்புகளை உருவாக்குவோர் அப்படிங்கிற யூடியூப் சேனலிருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த பொன்னான வாய்ப்பை உபயோகிக்கணும்னு நினைக்கிறேன். AB-in அடுப்பங்கரையில் மூங்கில் குடுவை பிரியாணி எப்படி செய்யுங்கிற செய்முறையை அவங்களை விளக்கி சொல்கிறேன். எப்படின்னு பாருங்கள். பிரியாணிக்கு தேவையான காய்கறியை வெட்ட போகிறோம். பிரியாணிக்கு தாளிச்சு விட போகிறோம். இதுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறோம். இது சுத்தமான கடலை எண்ணெய். முழு கரம் மசாலா போடுறேன். இப்போ பட்டை போடுறேன். பாருங்கள். இப்போ அன்னாசி பூ போடுறேன். இப்போ கல்பாசம் போடுறேன். கொஞ்சம் ஜீரகம், பிரியாணி இலை போடுறோம். எண்ணெய் சூடான பின்னாடி தான் இந்த கரம் மசாலா போடணும். அந்த கரம் மசாலா அப்போ தான் எண்ணெயில் பொரியும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்ல ஃப்ளேவர் வரும். பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை போடுறோம். கூடவே பச்சை மிளகாய் போடுறோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இப்போ போட்ட இஞ்சி பூண்டு, இனிமேல் போட போகிற மஞ்சள் மிளகா பொடி எல்லாம் சேர்ந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் எல்லாம் சேர்ந்து பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். மஞ்சள் பொடி போடுறேன். தேவையான அளவு உப்பு. முந்திரி போடுறோம். இப்போ மட்டன் போட போகிறேன். ஒரு படி சீரக அரிசிக்கு 1.5 கிலோ மட்டன். பாரம்பரிய முறைப்படி சூரிய வெளிச்சத்தில் காய வச்ச மிளகாய் மல்லிப்பொடி இப்போ சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு, வெங்காயம், புதினா, இந்த 3 விஷயமும் பிரியாணிக்கு உயிர் நாடின்னு சொல்லுவாங்க. இது 3 எவ்வளோக்குள்ள சேர்க்குறோமோ அவ்வளோக்குள்ள நம்மளுக்கு சுவையான பிரியாணி கிடைக்கும். புதினா போடுறோம். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை போடுறோம். எல்லா மசாலாவும் போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆன பின்னாடி தான் தக்காளி சேர்க்கணும். தக்காளி ஏன் கடைசியில் சேர்க்குறோம்னா அதில் தக்காளியில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அதனால் கடைசியில் சேர்த்து வதக்கணும். மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்து ஊற்றுறேன். தண்ணீர் அளவு 1க்கு 2. கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி போட போகிறோம். தம் போடுற ஸ்டேஜில் நம்மள்கிட்ட ரெடியாக இருக்க வேண்டிய பொருள் 2 முக்கியமான பொருள்: இலைகள், தட்டு, கரெக்டான அளவான தட்டு, மூடி. அதுக்கு மேலே வெயிட் ஏதாவது வெயிட்டான பொருள் இருக்கும்.
இப்போ நம்மள்கிட்ட இலை போட போகிறேன். ஏன்னா இதோட ஃப்ளேவர் உள்ளே இருக்கும்போது இன்னும் ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து பிரியாணி முன்னாடி மூங்கிலுக்குள்ளே போடும்போது மூங்கிலோட ஃப்ளேவரும் பிரியாணியில் சேரும். அப்போ உங்களுக்கு ஹெல்த்தியான நேச்சுரலான நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுதான் இதே இது கான்செப்ட், இந்த பிரியாணியோட கான்செப்ட். இலை போடுற மாதிரி இதுதான் பாரம்பரியமாக தம் போடுறது. கீழே தோசைக்கல்ல இருந்து ஹீட்டு போகும், மேலே கங்கு போட்டோன்னே மேலே இருந்து ஹீட்டு போகும். இப்போ கங்கு போட போகிறோம். நான் தம்மு உள்ளே இருக்கணும் அந்த ஃப்ளேவர், அதுக்காண்டி இந்த வெயிட் வைக்கிறேன். அதனால் நான் பாத்திரம் வச்சு சுற்றிலையும் கங்கு போட்டு இந்த வெயிட் வைக்கிறேன். அப்புறம் எப்போ தம்மு போடுறதாலும் தண்ணியோட அளவு ப்ளஸ் டைமிங் ரொம்ப முக்கியம். 20 to 25 நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரம் இப்படி தான் வைக்கணும். 25 நிமிஷம் கீழேயும் மேலேயும் தம் போடுவேன். எப்படின்னா கீழே தோசை கல் வச்சு தம்மு ஹீட் ஆகிருக்கும், கீழேருந்து ஹீட் போகும். ப்ளஸ் மேலே நான் போட்ட கங்கும் மேலேருந்து ஹீட் போகும். அப்போ 2 சைடுலேருந்து ஹீட் போகும்போது ரைஸுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரானரி ஃப்ளேவர் கிடைக்கும், குக்கிங் டைம் கம்மியாகும். இப்போ 25 மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே இறக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் திரும்பி ஓப்பன் பண்ணுவேன். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தம் போட்டு கொண்டாந்து அப்படியே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸ்டீம் அப்படியே உள்ளே இருக்கணும், அந்த ரைஸோட ஃப்ளேவரோட அப்படியே மிக்ஸ் ஆகிட்டே இருக்கணும் அந்த ஸ்டீம். ரொம்ப ரொம்ப முக்கியம். 20 நிமிஷம் போடுறது மட்டும் முக்கியம் இல்லை, போட்டு எடுத்துகிட்டு வந்து 10 நிமிஷம் இந்த மாதிரி ஆற விடணும். அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். தம்மு உடைக்க போகிறோம். தம்மு உடைக்கும் போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தம்மு உடைக்கும் போது ரைஸை பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும். அந்த ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படி இது பண்ணணும். அப்புறம் நீங்கள் இந்த துடுப்பியை போட்டு இப்படி நான் தட்டும்போது பாருங்கள் ரைஸ் பொலப்பான ஒரு இதில். அப்போ தான் அதோட என்ன அர்த்தம்னா தண்ணி அளவு கரெக்டான வேக்காடு நம்ம பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ நெய் ஊற்ற போகிறோம். நெய்யை ஆக்சுவலாக முன்னாடியும் ஊற்றலாம், தம் உடைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ உடச்ச பின்னாடி ஊற்றலாம். ஏன் இப்போ பின்னாடி ஊற்றுறேன்னா, இப்போ ரைஸ் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறதுனால நம்ம நெய் ஊற்றும் போது ஈச் கார்னர் ஈச் ரைஸில் போயிட்டு நெய் சேரும். அதனால் நான் அதுக்கப்புறம் சேர்க்குறேன். அடுத்த ஸ்டேஜ் நம்ம போர்ஷன் பண்ணி வைக்க போகிறோம். மூங்கிலுக்குள்ளே அடைச்சி அதை டபுள் பாயில் வைக்க போகிறோம். அதாவது பெயின் மாதிரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது எப்படின்னா இட்லி இந்த புட்டு மாதிரி தான், புட்டு ஸ்டீமில் இருக்கும்ல அதே மாதிரி இந்த மூங்கிலுக்குள்ள பிரியாணி வச்சு நம்ம ஸ்டீமில் வைப்போம். எப்போ நம்மளுக்கு கெஸ்ட் கேட்குறாங்களோ அப்போ சர்வீஸ் பண்ணுறோம் சூடாக. அதனால் அந்த மூங்கிலுக்குள்ளெல்லாம் அடைக்க போகிறோம். போர்ஷன் பண்ணியாச்சு. ஒரு போர்ஷன் மட்டன் பிரியாணி. இப்போ அதை டபுள் ஸ்டீமில் வைக்க போகிறோம். இப்போ சுருள் எடுத்தாச்சு. இப்போ சர்வ் பண்ண போகிறோம். சீரக சம்பா மட்டன் பிரியாணி பாருங்கள். இப்போ கொத்து பரோட்டா ஒரு மியூசிக் இருக்கு, உங்க கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் மூங்கில் ஒரு மியூசிக். இதை கேட்கும்போது உங்க ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடும்போது ஒரு புதுசாக ஒரு கேட்சியான சாப்பிடும். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்கள் மனசு சந்தோஷமாகும். சாப்பாடு என்ன அதிகமாக சாப்பிடுங்க. மிக்க நன்றி. மூங்கில் பிரியாணி தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். கேரளா போயிருக்கும்போது ஒரு டைம் சாப்பிட்டேன். ஓகே, அங்கத்துக்கும் இங்கத்துக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்க. ஸோ அந்த மூங்கிலோட ஸ்மெல்லு, ஸ்பைஸ் எல்லாமே மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரம் அளவா
ஒரு சில டைம்ல பிரியாணியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதிகமாக இருக்கும். பட் இது எண்ணெயும் அளவாக இருந்து நல்லா இருக்கு. சரி, நீங்கள் இந்த சைடு நத்த சைடு வரும்போது கண்டிப்பாக வந்து டேஸ்ட் பண்ணுங்க. மூங்கில் பிரியாணி நல்லா இருக்கு. சரி, கடையோட டைமிங் பாத்தீங்க அப்படின்னா மதியம் 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் 2 மணி நேரம் மட்டும்தான். அண்ட் இந்த கடையில வந்துட்டு மட்டன் பிரியாணி மட்டும் இல்லாம சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, பிரான் பிரியாணி, இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி பண்றாங்க. உங்களோட நிகழ்ச்சிகள் விழாக்கள் எதுக்கும் தேவைப்பட்டாலும் நீங்க வந்து 1 டே பிஃபோர் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா நல்ல முறையில இவங்க செஞ்சு தராங்க. அதே மாதிரி இவங்க கடையில வந்து பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணாம யாரெல்லாம் வந்து வெசல்ஸ் பாத்திரம் கொண்டாந்து வாங்குறீங்களோ அவங்களுக்கு 5 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி பண்றாங்க. இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் லொகேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மிக்க நன்றி.